என்னெல்லாம் பேசணும் ஒரு பள்ளியில நினைச்சுக்கிட்டு வந்தனோ அதையெல்லாம் நீங்கள் நடத்தி காண்பித்து விட்டீர்கள், நடித்தும் காண்பித்து விட்டீர்கள். அதனால பாரதிதாசன் பள்ளிக்கு எனது பெரிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அம்மா அப்பாவை பற்றி நல்ல ஒரு நிகழ்வை நடத்தி காண்பித்தீர்கள். சுதந்திர போராட்ட வீரர்களை பற்றி நல்ல நிகழ்வுகளை நடத்தி காண்பித்திருக்கிறீர்கள். மாணவ செல்வங்களை உங்களிடம் ஒரே ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். நம் சிவாஜி அங்கே மறைந்தார், சுபாஷ் சந்திரபோஸ் அங்கே மறைந்தார், ராணி லக்ஷ்மிபாய் மறைந்தார், வேலு நாச்சியார் மறைந்தார், திருப்பூர் குமரன் மறைந்தார், பாரதியார் மறைந்தார், கட்டபொம்மன் மறைந்தார். ஆனால் அவர்கள் எல்லோரும் உங்கள் மூலமாக உயிர் தெழுந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் சொல்றேன். ஆக தேச கனல் என்பது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த அளவிற்கு இங்கே உண்மையிலேயே நான் வைத்த கண் வாங்காமல் உங்களை பார்த்து கொண்டிருந்தேன். அந்த அளவிற்கு சிறப்பான நடிப்பு. உங்கள் பெற்றோரை நான் வாழ்த்த இங்கே வந்தபோது என் பெற்றோரை வைத்து என்னை வாழ்த்தினீர்கள் பாருங்கள். எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. எங்கள் அம்மாவால் தான் நான் இன்று நின்று கொண்டு இருக்கிறேன். எல்லோரும் என்னிடம் கேட்பார்கள், மருத்துவம் தானே படித்திருக்கிறீர்கள், நன்றாக தமிழ் பேசுகிறீர்களே, தமிழ் கற்றதனால் தமிழ் பேசுகிறீர்களா என்று கேட்பார்கள். இல்லை, தமிழ் என்னை பெற்றதனால் நான் தமிழ் பேசுகிறேன் என்று சொல்வேன். ஆக என்னை பெற்ற தமிழும் என்னை பெற்ற அன்பும் இங்கே வந்து எனக்கு ஆரத்தி எடுத்தது உண்மையிலேயே மன நெகிழ்வை ஏற்படுத்தியது. இங்கே பெற்றோரின் மரியாதையை சொல்லிக் கொடுத்தீர்கள். நான் கவர்னராக பொறுப்பேற்கிறேன். எங்கள் அம்மாவும் அப்பாவும் கீழே உட்கார்ந்துருக்காங்க. கவர்னர் என்றால் புரோட்டோகால் ரொம்ப அதிகம். பதவி ஏற்றவுடன் முதலமைச்சர் முன்னாலும் தலைமை நீதிபதி முன்னாலும் கையெழுத்திட்டு விட்டுத்தான் கீழே இறங்க வேண்டும். அதுதான் புரோட்டோகால். ஆனால் நான் என்ன செய்தேன் என்றால், கவர்னராக பொறுப்பேற்றவுடன் கீழே அமர்ந்திருந்த என் தாய் தந்தையரின் கால்களில் வணங்கிவிட்டுத்தான் வந்து ஆளுநராக இந்த கையெழுத்தை போட்டேன். ஏனென்றால் இந்த தலையெழுத்தை ஏற்படுத்தி தந்தது என் தாய் தந்தை என்பது. இன்று கூட என் தாய் தந்தையரை நான் அன்போடு நினைக்கிறேன். அதனால் தான் நான் இன்று உயர்ந்து நிற்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். இங்கே அமர்ந்திருக்கும் ஒவ்வொருவரும் புதியதோர் உலகு செய்ய தயாராகி கொண்டிருக்கிறீர்கள். அதை இந்த பாரதிதாசன் மெட்ரிகுலேஷன் பள்ளி உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை நான் தெளிவாக இங்கே சொல்லி, முருகா சரவண பவ. உண்மையிலேயே மெய்சிலிர்த்து போனேன். தாய் தந்தையை மறக்கும் உலகத்தில், நம்மை படைக்கும் இறைவனை மறக்கும் உலகத்தில் தாய் தந்தரை நினைவு கூர்ந்து, அந்த முருகனை நினைவு கூர்ந்து தொண்டு செய்பவர்களை நீங்கள் சரவண பவ என்றும், எங்கெடுத்தாலும் முருகன் இருக்கிறான் என்று நீங்கள் வியாபித்திருப்பதையும் பார்த்தால், முருகா ஓம் சரவண பவ. நன்றி, வணக்கம்.